ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறால் வாங்கினீங்கன்னா இது மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸியில் ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 7 முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காயவும் 6 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி தூளாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இறால் கழுவி மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாங்க அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்ருங்க. அது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா இறால் கொஞ்சம் வதங்கவும் கொஞ்சமாயிரும், அதனால் உப்பு அதிகமாயிரும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா அடி பிடிக்காத அளவு கிண்டி விட்ருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், நறுக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது தக்காளியோடைய பச்சை வாசனையும் போகணும். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கி விட்ருங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் அதில் மிளகாய்த்தூள் நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட போகிறேன். நீங்கள் தனித்தனியாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்குங்க. நான் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம், நல்லா கட்டி இல்லாமல். இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ இறால் வாங்கி வச்சுருக்கோம், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இறாலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இறாலை சேர்த்தாச்சு. நல்லா அதை கிண்டி விட்டுலாம், மசாலா எல்லாம் படுற அளவுக்கு. பாருங்கள்,
எல்லா மசாலாவும் நல்லா கிண்டியாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சோம்ல மிக்ஸி, அதுலேயே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி, நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, அரை கிளாஸ் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா இறால்லே தண்ணி வரும், அது தண்ணி விட்டு வரும். தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு. நம்ம ஊற்றுனதை விட தண்ணி அதிகமாக வந்துருச்சு பாருங்கள். என்ன சத்த இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் இறால் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, ஏன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் சாப்பிட்றப்ப. இப்போ பாருங்கள், நல்லா இறால் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், குழம்பு சூடாக இருக்கும். சரி, வீடியோ பார்த்த எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.